ஆன்லைனில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஈஸியாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் எடுத்துக்கங்க, இதை இப்படி செல் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எடுத்து இந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்படி இல்லை. இந்த மாதிரி ப்ராடக்ட்டை எடுத்து இப்படி பண்ணேன், நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ இதே என்னுடைய அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கை நான் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன், இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ அதனால் நான் பண்ணேன். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்ட்ராட்டஜி நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களும் ஏர்ன் பண்ணாங்க. அப்படின்னு தான் இது வரைக்கும் நான் நிறைய இடத்துல ஷோ பண்ணியிருக்கேன். ஈவன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்கே பாருங்க என்னோட ஏர்னிங்ஸோட இதே காமிக்கிறவங்களுக்கு. இது வந்து ஜஸ்ட் impact.com அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்ணதில் லாஸ்ட் இயர் தான். அதுக்கப்புறம் இதில் நான் ஒர்க் அவுட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,76,000 வந்து நான் இது ஜஸ்ட் அஃப்லியேட் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணதில் எனக்கு கிடைச்சது ஏர்னிங்ஸ். ஓகேவா? டோட்டல் சேல் அமௌண்ட் இது. இதே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுல லாஸ்ட் 90 டேஸில் பார்த்தீங்கன்னா 1,89,000 வந்துட்டு நான் செல் பண்ணியிருக்கேன் இந்த பிளாட்ஃபார்மில். இதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸில் 46,000, லாஸ்ட் 7 டேஸ் எடுத்துட்டோம்னா 10,000 சம்திங் நான் இதில் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணியிருக்கேன். இதே டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து சிஸ்டமி அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் $175 நான் இந்த ஜான்வரிலேருந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு வந்திருக்க ஏர்னிங்ஸ் இது. ஸோ $175 எவ்வளோ இருக்கும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ருப்பீஸ்க்கு நான் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமோஜோ, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 இன்ஸ்டாமோஜோவில் எனக்கு நிறைய அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,65,000க்கு நான் ப்ராடக்ட்டை வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணியிருக்கேன். இது அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் டிஜிட்டல் ப்ராடக்ட். இதே மாதிரி இன்னொரு இதையும் காமிக்கிறேன். இது பாருங்கள், இன்ஸ்டாமோஜோவில் இன்னொரு அக்கௌண்ட்டு. இதில் 4,600 ருப்பீஸ்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். இதே இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் 10,000 ருப்பீஸ்க்கு நான் இதில் செல் பண்ணியிருக்கேன். இது அஃப்லியேட் தமிழ். ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலையும் டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்மில் செல் பண்ணிட்டு இருக்கேன். டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நான் செல் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரீ. ஆக்சுவலாக கேஷ் ஃப்ரீயில் லாஸ்ட் இயர் மட்டும் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக இதில் காமிக்க முடியல. ஸோ இதே மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நான் US UKக்கும் செல் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில். இங்கே பாருங்கள், என்னுடைய அக்கௌண்ட்டு, ஓகேவா? இது பேபால். பேபாலில் நான் பார்த்தீங்கன்னா ஒன்லி அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம், இங்கே பாருங்கள், இந்த இயர் 2024 பேமெண்ட் ரிசீவ்டு மட்டும் தான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் பிளர் பண்ணியிருக்கேன், யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுங்கிறதுலாம் வேணான்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், $37, $300, $37, $11, $200. இதில் சிலது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியும் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ட்ராப் சர்வீஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கூட ஏர்னிங்ஸ் வந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் மிக்சட் தான் இதெல்லாமே. ஆனால் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை மெயினாக செல் பண்ணிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். $200, இங்கே 200, 101, 115, 50. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. இது ஜஸ்ட்டு மே மந்த் வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் 200. இது அப்படியே லிஸ்ட் கோஸ் ஆன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் இதுலையும் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லை, அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் என்ன காமிக்கணும், இங்கே பாருங்கள், ஐ திங்க் ஹோஸ்டிங் ப்ராடக்ட் வந்து நான் ப்ரொமோட் பண்ணேன். இதில் 1,800க்குன்னு வந்து இதில் சேல் பண்ணியிருக்கேன். இது வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் நான் ஏர்ன் பண்ணுது. ஈவன் நான் கிளிக் பேங்க் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். கிளிக் பேங்க் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ கிளிக் பேங்க்ல இது என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது, டம்மி அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கிளிக் பேங்க்ல சீக்கிரமாக பேன் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து 3 அக்கௌண்ட் இருக்குது. அதனால இதில் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா இதை கொண்டு போய் மெயின் அக்கௌண்ட்டில் போடுவேன். ஏன்னா இதில் நாளைக்கு ஏதாவது பேன் பண்ணாங்கன்னா இதோட போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,100 பக்கமாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நான் இதில் ஒர்க் அவுட் பண்ணல. என்னுடைய மெயின் அக்கௌண்ட்லாம் இன்னும் 2 இருக்குது. ஸோ அதனால் அதில் பண்ணல. இதை விட எனக்கு மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியர் ப்ளஸ் அண்ட் ஜேவிசோ. அது இல்லாமல் நான் நிறைய இடத்துல சாஃப்ட்வேர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். AI டூவில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது, அப்புறமேட்டு கொராவில் ஏர்ன் பண்ணுறது, கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா பண்ணுறேன். அண்ட் கூகுள் ஆட்சன்ஸ்லாம் எப்படி வாங்கணுங்கிறத நான் லைவாக போட்டு நான் லைவாக அப்ரூவல் வாங்கியும் உங்களுக்கு யூடியூப் சேனலே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ண மட்டும் போதாது, அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதை ரிசல்ட் எடுத்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்ம கொடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ அதை வந்து நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மெயில் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்து பாருங்கள், ஒன் மோர் திங், ரெக்கார்டட் கோர்ஸ்க்கு யாரும் இவ்வளோ சப்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. நீங்கள் கிரேட் தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது கான்செப்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே எங்களுடைய இந்த இமெயிலுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிருக்காங்களே, இது எல்லாமே அவங்களுடைய ஃபீட்பேக், அவங்களுடைய ரிசல்ட் எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்போ இங்கே பாருங்க, டிசம்பர் 16, டிசம்பர் 10, நவம்பர் 25 இவ்வளோ பேர் வந்து எங்களுக்கு ரிசல்ட் அனுப்பிட்டே இருக்காங்க. இங்கே மேலே வந்து 153 இமெயில்ஸ் பக்கமாக இதில் இருக்குது. இதெல்லாம் நான் ஸ்டார் பண்ணி வச்சது மட்டும். ஸோ அது இல்லாமல் நிறைய இருக்குது. ஓகேவா? யாரெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறாங்களோ அதை ஸ்டார் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்படி எங்களோட ஸ்ட்ராட்டஜி கொடுத்தும் பண்ண வச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு திங்க் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று ஆன்லைனில் நீங்கள் ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கங்க, இந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணிக்கங்க, உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு யூடியூப்பில் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் இப்படி ரீசேல் பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பேசிக்காக உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் உங்களுக்கு வேணுங்க.
ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருமே இப்படி பண்ணனா ஏர்ன் பண்ணலாம்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் நான் இப்படி பண்ணா ஏர்ன் பண்ணலாம், நான் பண்ணியிருக்கேன். அத பாருங்க. இத மத்தவங்களுக்கு குடுத்து பண்ண வச்சிருக்கேன். பாருங்கன்னு சொல்லி தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் ரெக்வெஸ்ட் குடுக்குறது ஃபர்ஸ்ட்டு லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமேட்டு தான் மத்தது எல்லாமே. உங்களுக்கு அந்த ஏர்ன் பண்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்துருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க கூகுள் ஆட்சன்ஸ் வந்து பண்ணா நமக்கு ஓகேவா? இல்ல இந்த ப்ராடக்ட் இப்ப நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டுங்க. அமேசான் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்க யூடியூப்ல ப்ரோமோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பாட்டுக்கு கன்னா பின்னான்னு பண்ணிருப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன். அது எல்லா ப்ராடக்ட்டுக்கு செட் ஆகுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. யூடியூப்ல நீங்க ஜென்ரலா பார்க்கும்போது எல்லாரும் சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி குடுப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அத தான் நான் சொல்றேன். பேசிக்கா கத்துக்குங்க. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட்ட எடுத்தோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட எங்க ப்ரோமோட் பண்ணுவோம்? அதுவும் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்கணுங்கிறதுக்கே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதை யாருக்கிட்ட ப்ரோமோட் பண்ணணும்? எந்த டைம்ல ப்ரோமோட் பண்ணணும்? எப்படி ப்ரோமோட் பண்ணணும்? ப்ரோமோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்கள எப்படி ஃபாலோ பண்ணணும்? அதை எப்படி நம்ம அடுத்தடுத்த கன்வர்ஷனுக்கு மாத்துறது? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒர்க், பெரிய ஆர்ட். இதெல்லாம் வந்து ஸ்கில்லு. இத கத்துக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தேவை. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுச்சுன்னா, அடுத்தவனோட ப்ராடக்ட் எடுத்து ப்ரோமோட் பண்ணா அதுக்கு பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சொந்தமான ப்ராடக்ட் எடுத்து பண்ணா டிஜிட்டல் ப்ராடக்ட்ட செல் பண்றது. அவ்வளோதான். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ அல்டிமேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ச்சுவலி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கங்க. இதுக்கு தான் உங்களுக்கு நான் டைம் ஃப்ரேமே எடுத்துக்குவேன். என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் கூட நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்தோனே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க எடுத்தோனே கூகுள் ஆட்சன்ஸ் தான் பண்ணணும், இல்ல யூடியூப் தான் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கத்துக்குங்க. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ, அத நீங்க இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு எப்படி ப்ராடக்ட்ட ப்ரோமோட் பண்ண கத்துக்கிட்டனோ, அதே தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில என்னுடைய கிளையன்ட்க்கு வந்து அவரோட ப்ராடக்ட்ட நான் ப்ரோமோட் பண்றேன். சேம் வே ரைட்? இப்ப வேற ஒருத்தனோட ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்ணேன். இப்ப கிளையன்ட்டோட ப்ராடக்ட்ட ப்ரோமோட் பண்ணி தரேன். இதுல எனக்கு கமிஷன் இல்லனாலும் எனக்கு ஏஜென்சியோட அமௌண்ட் வருது. வெரி சிம்பிள். ஸோ இதுதாங்க கான்செப்ட். ஒருவேளை நீங்க இத ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறேன். அதுவும் பெரிய ஆஃபரோட குடுக்குறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் எங்களுடைய கோர்சஸ் எல்லாமே இதோட காஸ்ட் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6000க்கு நான் செல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய கோர்ஸ் 6 இன் 1 வெளியில போனீங்கன்னா 25,000 கம்மி நீங்க எடுக்கவே முடியாது. பட் நான் 6000 செல் பண்ணிட்டு இருக்கேன். அதையுமே இப்போ 2 நாளைக்கு நம்மளுடைய எக்ஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபரா ஜஸ்ட் 1999 ரூபீஸ்க்கு நான் ஆஃபர் பண்றேன். எவ்வளோ? 1999 ரூபீஸ் தான். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தா தான். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்மளோட வீடியோக்கு கீழயே லிங்க் இருக்கும். நம்மளுடைய entrepreneurtamil.com ஓகேவா? ஸோ இதுல உள்ள வந்துட்டீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட்டு என்னை பத்தி தெரிஞ்சுக்கங்க. நான் யாரு? எப்படிப்பட்ட கோர்ஸ குடுக்குறேன்? இது உங்களுக்கு சூட் ஆகுமா? இல்ல இத வாங்குனவங்க நெறைய பேரு உண்மையாலுமே ரிசல்ட் எடுத்திருக்காங்களா? அப்படிங்கிறது எல்லாமே இதுல போய் பாருங்க. இதுல இருக்கிற வீடியோஸ ஃபர்ஸ்ட் படிங்க. இதுல நான் சொல்லியிருக்கேன் கோர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு? இதுல என்ன நீங்க பண்ணணும்? இதுல எங்கள கான்டாக்ட் பண்ணா அதுக்கு சப்போர்ட் என்ன? இதோட காஸ்ட் எப்படி இருக்கும்? இதுல என்ன கோர்ஸ்ல உள்ள என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம்? அப்படிங்கிறது என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்? எல்லா டீடைல்ஸுமே இதுல குடுத்திருப்பேன். ஃபர்தரா கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, இத போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கீழ ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக், ரிவ்யூஸ் அவங்களுடைய ரிசல்ட்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு எல்லாருமே எல்லாரோட சைட்லயும் இருக்கான்னு போய் செக் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் எடுத்த மாரி யாராவது காமிச்சிருக்காங்கன்னு பாருங்க. டெஃபினட்டா முடியாது. ஸோ அவ்ளோ ரிசல்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பழசு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நான் ரிசல்ட்டே போடவே இல்ல இதுல. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வச்சிருக்கோம். வீடியோ ஃபீட்பேக்லாம் இருக்கு. வீடியோ ஃபீட்பேக் இவ்ளோ குடுப்பாங்களான்னு போய் பாருங்க. ஓகேவா? இது கீழயே பாருங்க. இவ்ளோ பேர் குடுத்துருக்காங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னும் போடவே இல்ல. ஸோ இவ்ளோ இருக்கு. இந்த விஷயத்தையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மேல வந்துட்டு கோர்ஸஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க 5999 கிட்டத்தட்ட 6000 ரூபீஸ் இருக்கும். இத கிளிக் பண்ணிடுங்க. ஆஃபர் வேணும் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ வரைக்கும் 5999 தான் காமிச்சிருப்போம். இங்க ஆட் டூ கார்ட்ன்னு குடுத்தீங்கனாவே, இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்மேஸோட ஆஃபர் 4000 ரூபீஸ் ஆஃபர் வரும். ஸோ ஆஃபர் போக கன்டினியூன்னு சொல்லி குடுத்துட்டீங்கன்னா போதும். எக்ஸ்மேஸ் ஆஃபர் 4000 போக ஜஸ்ட் 1999 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். எங்களுடைய கம்யூனிட்டில. அதுவும் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இந்த அமௌண்ட் குடுத்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, ஃபர்தரா வரக்கூடிய கோர்சஸ் இது எல்லாமே வெளியில கிடையவே கிடையாது. நாங்க கோர்ஸ கிரியேட் பண்ணி செல் பண்ணல. நான் லேர்ன் பண்ணி ஒர்க் அவுட் பண்றேன். என் டீம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு அதில வரத ரிசல்ட் எல்லாமே கோர்ஸஸா நாங்க ஆஃபர் பண்ணி புதுசு புதுசா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அதிலயுமே இன்கார்ப்பரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு அப்டேட் எங்க கோர்சஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். வெளியில எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இது தாண்டி புதுசு புதுசா ஏதாவது நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படின்னாலும், அதையுமே வந்து ஒரு கோர்ஸா கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயா தான் குடுப்போம். இது நம்மளுடைய 6 இன் 1 கோர்ஸ்ல ஜாயின் பண்ற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இத ஃப்ரீயா குடுப்போம். ஓகேவா? நீங்க ஒன்ஸ் நம்மளுடைய கம்யூனிட்டில ஜாயின் பண்றதுக்கு தான் இந்த 2000 ரூபீஸ் இந்த ஆஃபர்ல பண்றீங்க. இத விட்டுட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து டேட் 21 டிசம்பர். இதே 22 முடிஞ்சிரும். ஒருவேளை நீங்க இந்த ஆஃபர்லயே நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா, அகைன் நீங்க 6000 ரூபீஸ் பே பண்ணி தான் உள்ள வர மாரி இருக்கும். ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க.
2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் இப்ப காமிச்சதெல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லிட்டேன். ஒருவேளை டிஜிட்டல் ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுக்குமே வந்து நாங்க நம்மளோட சைடுல இருந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, நம்மளுடைய இந்த வீடியோ கீழ லிங்க் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட்ன்னு பாருங்க. மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இங்க நான் சொந்தமா கிரியேட் பண்ணேன். ஐ மீன் எங்களுடைய டீம் சொந்தமா கிரியேட் பண்ணி நெறைய இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? ஃபாரினருக்குலாம் ப்ரமோட் பண்ணி PayPalல வந்தது. அது எல்லாமே இந்த ஸ்டிக்கர்ஸ் மூலியமா நான் ஏர்ன் பண்ணதுதாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த எட்ஸ்ல போய் பாருங்க. எட்ஸ்ங்கிறதுல தான் ஸ்டிக்கர்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து ஃபாரினர்ஸ் நெறைய பேர் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. இங்க பாருங்க 31,000 பேரு ரூ. 571 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நாங்களே சொந்தமா டிசைன் பண்ணி, அத ரீசேல்க்காகவும் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அத தான் நம்மளோட ஸ்டூடண்ட்க்காக இங்க ஆஃபர் பண்ணியிருந்தோம். இது மட்டும் தானான்னு கேட்டா, அது இல்லைங்க. இன்னும் நெறைய இந்த லோக்கல்ல ஐ மீன் இந்தியா பேஸ் பண்ணி நாங்க நெறைய ப்ராடக்ட் வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அத ரீசேல் பண்ணிட்டு இருக்கோம். அத உங்களுக்கு வெரி லோயஸ்ட் பட்ஜெட். ஜஸ்ட் ₹99 ₹99 இந்த மாரி உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம். மறக்காம டிஜிட்டல் ப்ராடக்ட்ட இங்கேருந்து எடுத்துக்கங்க. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்குங்க. ஈஸியா நீங்க இதையும் ப்ரமோட் பண்ணிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அஃபிலியேட் ப்ராடக்ட்டையும் நீங்க ப்ரமோட் பண்ணிக்கலாம். இது மெயின். அதுக்கப்புறம் நீங்க யூடியூப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல Google AdSense பண்றதா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ நான் இதுவரைக்கும் என்ன பண்ணேன், நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை எப்படி என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்து அவங்கள பண்ண வச்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு உண்மையாலுமே விருப்பம் இருக்கு அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட்ட ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்கு கீழ லிங்க் வச்சிருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கங்க. இதே மாரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்கள நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.